டெய்லி நார்மலாக செய்கிறத விட இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறது டொமேட்டோ ரைஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் டொமேட்டோ, ஆனால் தக்காளி, வெங்காயம், புதினா, கருவேப்பிலை, பட்டை வகைகள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிரியாணி மசாலா, மஞ்சள் தூள், கரம் மசாலா. இதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் பட்டை வகைகள், பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதக்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு. அப்புறம் உப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வடை போடுறதுக்கு முன்னாடி தக்காளி நறுக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி நல்லா வடிஃபை பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன், கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. நம்ம ரைஸ்க்கு 2 கிளாஸ் ஊற வச்சுக்கணும். ஸோ 2 கிளாஸ் ரைஸ்க்கு 4 கிளாஸ் வாட்டர் 1:2 ரேஷியோவில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஊற வச்ச ரைஸ் ஆட் பண்ணிக்கணும். ரைஸை போட்ட உடனே டேஸ்ட் பார்த்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கடைசியாக மூடி போட்டு மூடி வச்சிடணும். வந்தாச்சு. இப்போ பார்க்கலாம். வாவ், இல்லாமல் ரைஸ் நல்லாவும் இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே மக்களே, இங்கே பார்த்தீங்களா நம்ம பண்ண டொமேட்டோ ரைஸ். அதுக்கு ஜோடியாக சிக்கன் கிரேவி, அதுக்கு ஏற்ற ஜோடி ரைத்தா. இதை ரெண்டும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட். டெய்லி நார்மலாக செய்கிறத விட இன்னைக்கு